அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஒரு சஹியான ஒரு ஹதீஸ பார்ப்போம். இது அறிவிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இது அவருடைய அவருக்கே பாத்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை நியமிக்கிறாரு. என்னவா, ஒரு சதகத்துல் ஃபித்ர், அதாவது ரமலானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சதகா பொருட்களை பாதுகாக்குமாறு ஆஹ் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த சதகாவை பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பாதுகாக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வரான். அந்த மனிதன் என்ன பண்றான், அந்த சதகால இருக்கக்கூடிய அந்த உணவு இருக்கு பாத்தீங்களா, சதகாக்கு வச்சிருக்க அந்த உணவை அதை கை ஃபுல்லா அள்ளிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவனை புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு, நீ பார்த்தேன்னா திருடி இருக்க, நான் உன்னை கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உன்னை கொண்டு போய் நான் நிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஏழை, எனக்கு என்னை நம்பி ரொம்ப பெரிய குடும்பம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் இந்த உணவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்பவே இலகிய மனம் படைத்தவர்கள். ஸோ என்ன பண்றாங்க, சரி பாவப்பட்டு விட்டுடுறாங்க. இப்போ காலையில பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நைட்டு உன்கிட்ட ஒருத்தன் பிடிபட்டானே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் முதல்ல இவருக்கு அறிவிச்சிருப்பான். இப்போ அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பமா, அவனை நம்பி நிறைய பேர் இருக்காங்களாம், அவங்களுக்கு அந்த உணவு தேவைன்றதால நான் பாவப்பட்டு விட்டுட்டேன் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவன் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான், அவன் இன்னைக்கும் வருவான், இன்னைக்கு நைட்டும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு அவன் வந்தா கண்டிப்பா அவனை புடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நம்ம ஒப்படைச்சு ஆகணும்ன்ற ஒரு முடிவோட 2வது நாள் இரவு இன்னைக்கும் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி அவன் வரான். அந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு ஓடுறான். இப்பவும் பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே அவனும் அதே தான் சொல்றான், நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன், போய் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அவர் சரின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு விட்டுடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் கேக்குறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நான் பாவப்பட்டு விட்டுட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அவன் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான், கண்டிப்பா அவன் இன்னைக்கும் இன்னைக்கு நைட்டும் கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நாளிரவும் அந்த திருடன் வரான். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவோட இருக்காங்க. இந்த வாட்டி அவனை கண்டிப்பா நம்ம விடக்கூடாது, எப்படின்னா இவனை புடிச்சு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஒரு முடிவோட இருக்காங்க. அவன் மாட்டின உடனே என்ன பண்றாங்க, அதே மாதிரி வரான், உணவு எடுக்கிறான், மாட்டிக்கிட்டான். ஸோ என்ன பண்றாங்க, உன்னை கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த திருடன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ஒப்பந்தத்தை வைக்கிறான். என்னன்னு, நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்தை சொல்லி தரேன். அந்த ஆயத்தை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா, இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி ஓதுனீங்க அப்படின்னா, அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு பாதுகாவலரை நியமிக்கிறான். அந்த பாதுகாவலர் என்ன பண்றாரு, நீங்க நைட்டு தூங்குறதுல இருந்து காலையில வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறாரு. யார்கிட்ட இருந்து, ஷைத்தான் கிட்ட இருந்தும் தீய சக்திகள் கிட்ட இருந்தும் உங்களை பாதுகாக்கிறாரு. அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புது விஷயங்களை கத்துக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு தலை சிறந்த மாணவர் அவரு. அவருக்கு பாத்தீங்கன்னா சரின்றதால அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது, அவன் பாத்தீங்கன்னா அவருக்கு அதை சொல்லி கொடுக்குறான். என்ன ஆயத் தெரியுமா அது, ஆயத்துல் குர்சி. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுஸுஹு ஸீனத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ஸ் மா ஸல்லஸீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த வ லா யஊதுஹு ஹிஃப்ஸுஹுமா வ ஹுவல் அலிய்யுல் அஸீம். ஸோ இந்த ஒரு ஆயத்தை தான் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு அவனை விட்டுடுறாரு. இப்போ மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு நைட்டு, அவன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, வந்திருந்தான், அவன் ஒரு ஆயத்தை சொல்லி கொடுத்தான், அதை ஓதுறது மூலியமா என்ன நடக்குது, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டு தூங்கினா அல்லாஹ் ஒரு பாதுகாவலரை நியமிக்கிறானா, நியமிச்சதும்
அவர் வந்து நம்மள வந்து தீய சக்திகள் கிட்ட இருந்தும் ஷைத்தான் கிட்ட இருந்தும் நம்மள பாதுகாக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவன் சொன்னதா இவர் வந்து சொல்றாரு. அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசுறவன், ஒரு பொய்யன் அவன். ஆனா இந்த வாட்டி அவன் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல கேக்குறாங்க, நீ இத்தனை 3 நாள் இரவும் நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷைத்தான் கிட்ட தான் வந்து நீ இந்த 3 நாள் இரவும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஷைத்தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயத்துல் குர்சியோட அந்த பவரை வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். எப்பவுமே வந்து ஷைத்தான் வந்து ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா நம்ம நம்பக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவன் பொய் பேசுறான், ஆனா இந்த வாட்டி உண்மையா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப வந்து ஆயத்துல் குர்சியோட அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரை தூங்க போறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி கண்டிப்பா ஓதிட்டு தூங்குங்க. அதே போல ஆஹ் எந்த ஒரு தொழுகை நீங்க தொழுதாலும் சரி, தொழுகைக்கு அப்புறம் வந்து ஒரு திக்ர் மாதிரி வந்து ஆயத்துல் குர்சியை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதே போல எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயத்துல் குர்சியோட படிச்சு ஆயத்துல் குர்சியோட அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பா வந்து நமக்கு இருக்கும். எல்லா நேரத்திலயும் தீய சக்தி கிட்ட இருந்தும் ஷைத்தான் கிட்ட இருந்தும் கண்டிப்பா வந்து நம்மை பாதுகாக்கும்.